அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது, குரு எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார், குரு உட்கார்ந்திருக்கிற இடம், பார்க்கின்ற இடம், இதோடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டாலே நீங்கள் என்ன சொல்லலாம்னா, ஒரு ஏன்னா அவருடைய பார்க்கின்ற இடங்கள் 5, 7, 9 3 இடங்களை பார்ப்பார். நிற்கின்ற இடம் 1. அப்ப குருவோடைய அருட்கடாட்சம் என்னது? குருன்னா அவர் என்ன ஆதிபத்தியமுடையவர்? அவர் அருளை தருபவர், அருள் ஒளிக்குடையவர். அருள் மட்டுமல்ல, ஒளி. அந்த அருள் ஒளியை கொடுக்கக்கூடியவர். அந்த அருள் ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகத்திற்கு பகலில் பிறந்திருந்தார். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பவர் உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பவர் உண்டு. அப்ப குருவோடைய நட்சத்திரங்களுக்கும் குருவுக்கும் ஒரு பவர் உண்டு. அந்த குருவோடைய குருவுடைய நட்சத்திரங்களிலோ அல்லது குரு உடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பகல்ல பிறந்திருக்கணும். என்ன காரணம்னா, அருள் ஒளிக்குடையவர். அப்ப ஒளி என்பது எப்ப? பகல் தான், கம்ப்ளீட் பகல் தான். அப்ப நட்சத்திரங்களுடைய தன்மைகளில் என்ன சொல்லலாம்னா, இருள் ஒளி நட்சத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இருள் ஒளி நட்சத்திரம் யாரு? சுக்கிரனை நீங்க எப்ப பார்க்கலாம்? இரவில் அடிவானத்தில், கிழக்கு வானத்தில் விடிவெள்ளியாக பார்க்கலாம். அப்ப இருள் ஒளி நட்சத்திரம். அப்ப ஒரு மனிதன் சுக்கிரனுடைய கடாட்சத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அவனுக்கு சுக்கிரன் நல்லா இருந்திருக்குது, சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்கிறான், சுக்கிரன் நல்ல ஸ்தானங்களில் இருக்கிறது, அந்த பலனை பெற வேண்டுமா? அவன் இரவுல பிறந்திருக்கணும். ஏன்னா சுக்கிரனுடைய கடாட்சத்தை பெறுவதற்கு இரவில் பிறந்திருக்கணும். குருவோடைய கடாட்சத்தை பெறுவதற்கு நீங்கள் எப்ப பிறந்திருக்கணும்? பகலில் பிறந்திருக்கணும். அருள் ஒளி நட்சத்திரம். அதுக்கு அருள் ஒளி நட்சத்திரம்னே பேரு. அப்ப இப்படியெல்லாம் இருக்கான்னா, இதெல்லாம் எல்லா மனிதனுக்குமே என்ன சொல்றான்னா, ஒரு ஆராய்ச்சி செய்ததோடைய பதிவு தான். ஆராய்ச்சி பதிவு தானே தவிர முன் சொன்ன புக்கிலேயோ எதுலேயோ இது கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்காது. அப்ப குரு ஒரு ஒளி கிரகம். ஏன் அந்த கிரகம் நின்ற இடத்தை பால் பண்ணுகிறது. ஒரு 1000 வாட்ஸ் பல்பு ஒரு இடத்துல போட்டுட்டு அது கீழே எப்படி சோறு பொங்கி சாப்பிட முடியும்? ஒரு ஒளியுடைய சக்தி அதிகமாக ஒரு கிரகத்திட்ட இருக்குது. அது ஒரு கட்டத்துல உட்கார்ந்துருக்கு. அந்த கட்டத்துல உட்கார்ந்துருக்கு. அதே சமயத்தில் இரவில் பிறந்திருந்தால் அந்த குரு என்ன செய்வாரு? இரவில் பிறந்திருந்தால் இரவுக்கு என்ன சொல்றான்னா, குருவுக்கு வலிமை கம்மி. இரவுக்கு குருவுக்கு வலிமை கம்மி. ஏன்னா அது இருளாகி போயிருது. பகல்ல போய் பிறந்திருக்கிறவனுக்கு எப்பயுமே குரு நின்ற இடம் கண்டிப்பாக பாழாகும். இரவில் ஒருவன் பிறந்திருக்கிறான், அவனுக்கு குரு நின்ற இடம் அவ்வளவாக அதிகமாக பாதிக்காது. ஏன்னா அந்த பவர்ஸ் ஆஃப் வீகம் என்ன சொல்லலாம்னா, பெரிய பாதிப்பை கொடுக்காது. இப்ப நான் பகல்ல பிறந்தேன், 9 குரு, தனித்த குரு நின்ற இடம் ஆசை. எங்க அப்பா இறந்துட்டார் 22 வயசுல. இது என்னை நான் தான் உதாரணம் சொல்ல முடியும். அப்ப இறந்துட்டான். அப்பங்கும்போது என்ன சொல்றான்னா, நம்ம ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன சொன்னா, அதோடைய வலிமை இரவிலா பகலிலா அப்படிங்கிறத நீங்க எப்பயும் தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பேச வந்தது குரு நின்ற இடம், குரு பார்க்கின்ற இடம்.
இதற்கு எந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனான சக்தி உண்டு என்பதைத்தான் நான் இன்னைக்கு தெளிவா சொல்ல போறேன். ஒரு மனிதன் இரவில் பிறந்து குரு ஒரு கட்டத்தில் இருந்தால் அது பெரிதாக பாதிக்காது. இப்போ ஒரு பையன் இரவுல பிறந்திருக்கான், 4ஆம் இடத்துல குரு. அப்ப 4ஆம் இடத்துல குரு நின்ற இடம் பாழாகணும்ல, தாய் நல்லா இருக்கு, பாதிக்காது. இதே பகலில் பிறந்து 4இல் குரு இருந்தால் தாயாரை போட்டு பின்னி எடுத்துரும், உறுதியா பின்னி எடுத்துரும். அப்ப அதற்கு இதெல்லாம் இப்படி கணக்கு நீங்க எடுத்துக்கணும். உங்களுடைய குரு நீங்கள் இரவில் பிறந்தவரா பகலில் பிறந்தவரா? இப்ப செக் பண்ணிக்கலாம். பகலில் பிறந்து குரு நின்ற இடம் நமக்கு பாழாகும். இரவில் பிறந்து குரு நின்ற இடம் பெரிதாக பாதிக்காதுன்னா, பெரிதான பாதிப்பு என்னது? மரணம், துன்பம், கஷ்டம், பிரச்சனை. தனித்த ஒரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு என்ன சொன்னா 8இல் குரு, 8ல குரு, ஆனா இரவுல பிறந்திருக்காங்க. அந்த 8ஆம் இடத்து குரு என்ன செஞ்சாருன்னா வாழ்க்கையில் நல்லதை கொடுத்தார், நல்லதை கொடுத்தார். பெரும் பாதிப்பு கிடையாது. வேலை, அதற்கு அடுத்து அதுல நல்ல வசதி வாய்ப்பான வேலை, எல்லாத்தையுமே கொடுத்தார். இதே பகலில் பிறந்து என்ன சொன்னா 8ஆம் இடத்துல குரு இருந்தால் நாசம்தான், நாசம்தான். அதுல நம்ம என்ன சொன்னா எந்த மாற்று கருத்தையும் சொல்ல முடியாது. அதனால குரு பகலுக்கு சொந்தக்காரர். அப்ப குரு என்ன பகலுக்கு சொந்தக்காரர். அப்ப பகலுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்றான்னா அவர் அருள் ஒளி நட்சத்திரத்திற்கு உடையவர். அப்ப அந்த பகலில் பிறந்து ஒரு குரு தனித்த இடத்துல ஒரு இடத்துல நிக்கிறாருன்னா அவர் அந்த இடத்த அதோடைய வெப்ப கதிர்கள், ஒளி என்பது இப்ப நமக்கே ஒரு மின்னல் அடிச்சா எப்படி இருக்குது? மின்னல் தானே ஒளி, மின்னல் தானே ஒளி. அந்த ஒளி என்ன செய்யும்னா அந்த இடத்தை கண்டிப்பாக பாதிக்கும். அதனால்தான் தனித்த குரு நின்ற இடம் நாசம் என்று சொன்னார்கள். அது உண்மைதான். பகலில் பிறந்து குரு நின்ற இடம் பெரிதாக பாதிக்கும். இரவில் பிறந்தவனுக்கு குரு நின்ற இடம் பாதிப்பில் 50% தான் என்பதை இன்றைய இந்த வீடியோ மூலமாக நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா இதை நான் அனுபவிச்சேன். நான் பகல்ல பிறந்து 9இல் குரு எங்க அப்பா சீக்கிரம் இறந்துட்டாரு, ஓகேவா? இதே நான் இரவுல பிறந்தது 9இல் குரு இருந்தாருன்னு எங்க அப்பா என்ன சொன்னாரு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்க பேரம்பேத்தையெல்லாம் பார்த்துட்டு போயிருப்பாரு. அப்படிங்கிறத நம்ம கணக்கெடுத்துக்கணும், நம்ம கணக்கெடுத்துக்கணும். அப்ப கணக்கெடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா இதுதான் ஜோதிடத்தோட. அப்ப என்ன சொன்னான்னா பகலில் பிறந்தவர்களுக்கு குரு யாரு கூட சேர்ந்திருந்தாலும் சரிதான், அவர் நிக்கிற கட்டத்துல என்ன சொல்றான்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு ஜாதகைக்கு 10இல் குரு, அங்க கேது இருக்காரு, ஆனால் 10ஆம் இடத்து குரு என்ன செஞ்சிட்டாருன்னா படிப்பு, உத்தியோகம், வேலை அத்தனையும் கொடுத்துட்டாரு. எப்படி கொடுத்தாருன்னா தொழில் என்பது பிரகாசத்தை உண்டு பண்ணுவது, தொழில் என்பது பிரகாசத்தை உண்டு பண்ணுவது. அப்ப தொழில் என்பது பிரகாசத்தை உண்டு பண்ணுவது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா கண்டிப்பாக அந்த இடத்தை அவர் பால்படுத்தவில்லை. அப்ப உயிர்காரகத்தை ஓய்த்து விடுவார், உயிர்காரகத்தை ஓய்த்து விடுவார். உயிர்காரகம் என்பது என்ன சொன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் உயிர்காரகம் பொருள்காரகம் இருக்கு. உயிர்காரகத்தில் பொருள்காரகத்தில் நின்றதுனால என்ன குறுகிய காலத்தில் வேலை, உத்தியோகம், போக்குவரத்து எல்லாம் கொடுத்துருவார். அது இன்னொன்னு என்ன சொன்னா கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் சேர்ந்து இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் வலிமையான ஒரு அமைப்பை கொடுத்து விட்டார். இப்படி நம்ம சரி பார்க்கின்ற பார்வை, 5ஆம் பார்வை ஒரு அற்புதமான பார்வை. 5 என்பது குரு நின்ற இடத்திலிருந்து 5ஆம் இடம் என்பது அது பூர்வ புண்ணியம், குருவுக்கு பூர்வ புண்ணியம். அந்த இடத்தை வலிமையாக வைத்திருப்பார், அந்த இடத்தை சுகமாக வைத்திருப்பார், சோகத்திற்கு விடமாட்டார். கடைசி நிமிடத்தில் கூட என்ன சொல்லணும் குருவின் 5ஆவது பார்வை. நீங்க எப்பயுமே என்ன சொல்லணும் நாடி ஜோதிடத்துல குரு நின்ற இடம்தான் ஆணுக்கு என்ன சொல்லணும் லக்கணம். குரு நின்ற இடம்தான்
ஆத்மகாரகன் நின்ற இடம்தான் ஆணுக்கு லக்கணம். அந்த லக்கணத்தில் இருந்து வந்த 5ஆம் இடம் அவர் பார்க்கின்ற 5ஆம் இடம் நல்லா இருக்கும், 7ஆம் இடம் நல்லா இருக்கும், அந்த குருவுக்கு 7ஆம் இடம் நல்லா இருக்கும், 9ஆம் இடமும் நல்லா இருக்கும், 9ஆம் இடம் இருக்கான். ஆனால் அந்த லக்கணத்திற்கு குரு நின்ற இடம் என்ன ஆதிபத்தியமோ அந்த இடம் கெடுக்கப்படும், உறுதியாக கெடுக்கப்படும். அப்ப 5ஆம் இடம் என்பது என்ன சொன்னா, அந்த 5வது பார்வை என்பது பஞ்சபூத சக்தி. நீங்கள் உங்களுடைய குரு இரவில் பிறந்திருந்தாலும் பகலில் பிறந்திருந்தாலும் 5வது பார்வையாக பார்க்கின்ற இடத்தில் உங்களுக்கு ஒரு பஞ்சபூத சக்தியோடைய ரகசியம் தெரியும். அந்த கட்டத்தோடைய ஆதிபத்தியம் உங்க லக்கணத்திற்கு அது என்னது, உங்க லக்கணத்திற்கு அது என்ன, எந்த கட்டமாக வருகிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு பஞ்சபூத ரகசியம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நீங்க தெரிந்திருக்கும் அப்படிங்கிறத என்ன சொன்னா, நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சிருச்சு நமக்கு என்ன இருக்குங்கிறதே என்ன சொல்றேன்னா, நம்மகிட்ட என்ன பிளஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சாதான் நீங்கள் எதுலையுமே வெற்றி பெற முடியும். ஒரு புஸ்தகம் இருக்குது, அதுல எந்த பக்கத்துல எத்தனாவது வரியில என்ன ஒரு உண்மை இருக்கும், அதை நம்ம மேலோட்டமாக படித்தால் உங்களை நீங்கள் படியுங்கள். அதனாலதான் ஜாதகத்தை நீங்கள் படியுங்கள். ஜாதகத்தை என்ன சொன்னா, உங்க ஜாதகத்தை நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்களே படிப்பதை விட நம்ம என்ன செய்வோம், நம்மளே படிப்பதை விட என்ன செய்வோம், நமக்கு என்ன கிடைக்கும், நம்மளே படிப்பதை விட நம்மளே படிக்கும்போது நம்மை நாம் நம்முடைய குறைகளை தேட மாட்டோம், நம்மளுடைய நிறைகளை தான் பார்த்துட்டே இருப்போம். அடுத்தவன் பார்த்தானே இது இந்த இடத்துல இப்படி தவறுதாண்டா இருக்கு. இப்ப நான் சொல்றேன் இல்லையா, எந்த ஒரு ஜாதகத்திலும் குரு நின்ற இடத்திலிருந்து 5வது பார்க்கின்ற இடம் அது உங்களுக்கு எந்த கட்டமாகுமோ அதில் ஒரு பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். பிரபஞ்ச சக்தி 5 பஞ்சபூதங்களுடைய ரகசியத்தை தெரிவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு எந்த கட்டத்தின் மூலமா, அந்த கட்டத்துல ஒரு பெரிய பிரபஞ்ச சக்தி அங்கே ஒளிந்திருக்கிறது. அதை நீங்கள் உங்களுக்கு எந்த இடம் அப்படின்னு, இப்ப எனக்கு குரு லக்கணத்தையே பார்க்கிறார், 5வது பார்வையா பார்க்கிறார். 5வது எனக்கு பிரபஞ்ச சக்திகளோட ரகசியம் தெரியும். ஏன்னா அவர் பார்க்கின்ற 5வது பார்வையில் என்னுடைய லக்கணத்தை பார்ப்பது எனக்கு பிரபஞ்ச சக்திகளோட ரகசியம் தெரியும், நித்தமும் தெரியும். எதுக்கு இது பெருமையா சொல்ல, நமக்கு அது கல்விதான். அதை பயன்படுத்தி நம்முடைய தேவையை நாம் பூர்த்தி செய்ய முடியும். அதாவது இந்த உடம்பில் ஒரு இடத்தை என்ன சொன்னா, ஒரு 12 நிமிஷம் பார்க்கணும். பார்த்தால் பொருளாதாரம் வளரும். இது உண்மையா? உண்மை, உண்மை. ஏன்னா இந்த பிரபஞ்ச ரகசியம் யாரோ ஒருவர் சொன்னதுதான், நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியல. யாரோ ஒருவர் சொன்னது நமக்கு தெரிஞ்ச பிறகு அதை பார்க்கும்போது, சரி இவங்க சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம பார்ப்போம், அது நடக்குதான்னா நடக்குது, அதற்கு நடக்குது. அப்ப அந்த ரகசியத்தை இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவாக இன்னமும் நான் தெளிவாக அது சார்ந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு நான் உங்களுக்கு என்ன சொன்னா வீடியோவாக கண்டிப்பா போடுவேன். கண்டிப்பாக உடம்பில் எந்த பாகத்தை பார்த்தான், எந்த இடத்தை பார்த்தான், சரியா? அதற்கு அடுத்து குருவுடைய 5வது பார்வையில் பஞ்சபூத ரகசியம் இருக்கிறது. குருவுடைய 7வது பார்வை, 7 என்பது என்னது? நட்பு. 7 என்பது நட்பு. உங்களுக்கு குருவோடைய 7வது பார்வையுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு ஏதாவது ஒரு உயிரான நட்பு வாழ்க்கையில் கண்டிப்பாக துணை செய்யும். ஒரு உயிரான நட்பு இக்கட்டான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பத்திலும் அந்த 7வது பார்வை விழுகின்ற இடத்தில் ஒரு நட்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அந்த நட்பை குரு ஏற்படுத்தி கொடுத்து தேவைப்படும் போது இங்கே நீ பிரயோகம் பண்ண, அது நடக்கும் என்று சொல்வார். 7ஆம் இடம், 7வது பார்வை என்பது நட்பு. 5வது பார்வை என்பது பிரபஞ்சத்தின் ரகசியம். இதெல்லாம் நம்ம 5, 7 குரு பார்க்கிற 5, 7, 9 நம்ம சொல்லிட்டே இருப்போம்.
இதோடைய உண்மைத்தன்மையை முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் அதை போய் நம்ம என்ன சொன்னா தெரிஞ்சுக்கிடல. அப்ப குருவின் 5வது பார்வை விழுகின்ற இடம் உங்களுக்கு எந்த கட்டமாக இருக்கிறதோ அதில் ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு விடுவீர்கள், கற்றிருப்பீர்கள். அதற்கடுத்து குருவுடைய 7வது பார்வை விழுகின்ற இடத்தில் உங்களுக்கு ஒரு உயிரான நட்பு கிடைக்கும், மறக்க முடியாது. அது என்ன சொல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நேரம் கூப்பிட்டாலும் உங்களுக்கு என்ன சொன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது உதவி செய்யும். அது 7. 7 என்பது 7ஆம் இடம் தான். 7 என்பது என்ன சொன்னா களத்திரம், நட்பு, பார்ட்னர், இந்த மாதிரி. அப்ப அந்த குருவோட அருட்கடாட்சம் என்ன சொன்ன 7வது இடத்தில் விழுகிறது. அது நம்ம லக்கணத்துக்கு என்ன எத்தனாம் இடம் அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு அதாவது தோள் கொடுப்பான் தோழன், தோள் கொடுப்பான் தோழன் என்று சொல்லி ஒரு அமைப்புக்கு அது உருவாக்கி விடும். இது 7வது பார்வை. 9வது பார்வை 9 என்பது ஆன்மீகம், ஆன்மீக அறிவு. 9வது பார்வைக்கு குருவுடைய 9வது பார்வைக்கு ஆன்மீக அறிவு. அது உங்களுடைய ஜாதகம் எந்த கட்டத்தில் விழுகிறதோ அந்த கட்டத்தில் உங்களுக்கு சிறந்த ஒரு ஆன்மீக அறிவும் புத்தாக்கத்தை உருவாக்க. 9 என்பது பாக்கியம். குரு பார்க்கின்ற 9ஆம் இடம் உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடம் பிரபஞ்ச ரகசியத்தையும், 7ஆம் இடம் என்ன சொன்னா உயிர் கொடுப்பான் தோழன். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும், பிளட் தேவைப்படுது, எவனோ கொடுத்து என்ன சொன்னா என்கிட்ட இந்த பிளட் இருக்கு, நான் உடனே ஏத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளை காப்பாற்றக்கூடிய அந்த அற்புத சக்தி, அந்த அற்புத சக்தி நமக்கு கிடைச்சிரும். 9வது பார்வையால் அந்த இடம் என்ன கட்டமோ அந்த இடத்தில் ஒரு பக்தி மார்க்கத்தை உருவாக்கிவிடும். அந்த பக்தி மார்க்கத்தை நாம் அனுபவிப்போம். அப்ப குருவோடைய பிரைட்னஸ் லக்கணத்தில் உள்ள ஏதோ ஒரு கட்டத்தில் இருந்தால் அந்த இடத்தில் பால்படுவது, அதிகமாக பால்படுவது, பகலில் பிறந்தவர்களுக்கு பால்படும், இரவில் பிறந்தவர்களுக்கு பால்படாது. ஏன்னா குரு பகலுக்கு சொந்தக்காரன். அதே சமயத்தில் 5வது பார்வை பிரபஞ்ச ரகசியத்தை கொடுக்கும், 7வது பார்வை உயிரான நட்பை கொடுக்கும். அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரிதான், அது உங்களுக்கு காலமெல்லாம் துணை செய்ய காத்திருக்கும், காலமெல்லாம் துணை செய்ய காத்திருக்கும். 9ஆம் இடம் ஆன்மீகம். ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய பக்தி மார்க்கத்தை உங்களுக்கு அது எந்த கட்டத்தில் விழுகிறதோ அந்த கட்டத்தில் ஒரு செழுமையான வலிமையான ஆன்மீக சக்தி பாக்கியம் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். அதனால் குரு பார்க்கின்ற 5, 7, 9 பார்வைகள் சிறந்தது. அவர் நின்ற இடம் பகலாக இருந்த, பகலில் பிறந்து நின்றிருந்தால் அது என்ன சொன்னா துன்மார்க்கத்தை கொடுக்கும். இரவில் பிறந்த அந்த தனி குரு நின்றிருந்தால் கொஞ்சம் சோதனையை கம்மி பண்ணி கொள்ளும் என்று எனக்கு தெரிந்த அறிவுபூர்வமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். பரிசித்து பாருங்கள். உங்களிடத்திலும் அருட்கடாட்சம் 3 இடத்தில் இருக்கிறது. அது குரு பார்க்கின்ற 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் 9ஆம் இடம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.